ஒரு பிள்ளையை, என்னுடைய பிள்ளையை நான் கடவுளுக்காக கொடுத்திருக்கலாம், அது கடவுளின் பணி செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்குது என்று சொல்லி அந்த பிள்ளையை உற்சாகப்படுத்தி அதை கடவுளின் பணிக்காக அனுப்பி வைக்கலாம். அது மறைபரப்பு பணி. அதை செய்யாவிட்டாலும் ஒரு மறைபரப்பு பணி செய்கின்ற ஒரு அருட்தந்தையோ அல்லது ஒரு அருட் சகோதரியையோ நான் தத்தெடுத்து கொண்டு என் பிள்ளையாக ஒரு குருமடத்தில் இருக்கிற ஒரு குரு மாணவரை நான் தத்தெடுத்து கொள்ளலாம், செலவு பண்ணி போகலாம் ஒரு குருமடத்திற்கு. அந்த குருமட தந்தையரை பார்த்து, ஒரு பிள்ளையை நான் தத்தெடுத்துக்கிறேன், நீங்கள் முழுசாக தத்தெடுத்துக்கிட்டு எல்லா செலவையும் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ உங்களால் முடிந்ததை கொடுக்கலாம். ஒரு குரு மாணவருக்கு, ஒரு அருட்தந்தைக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்கிறேன். அவருக்கு நான் அவரோடு பேசுகிறேன், உரையாடுகிறேன், உறவாடுகிறேன். அவருக்கு நான் தோழனாக இருக்கிறேன், அவருக்கு நான் தோள் கொடுக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நான் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அது ஒரு நற்செய்தி பணியாளருக்கு செய்கின்ற உதவி. அது மறைபரப்பு பணியிலே பங்கெடுப்பது. அத்தோடு நின்று விடாமல் நம் ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்கிறது என்று திருச்சபையின் கட்டளை சொல்லுகிறது. அப்படியாக ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது, உபத்திரம் செய்யாமல் இருப்பது, இதெல்லாம் நாம் நற்செய்தி பணியாளர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி. அது நற்செய்தி பணியை நாம் செய்கிறோம், நற்செய்தி பணியில் நாம் பங்கெடுக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஏதோ ஒரு நாள் கவரில் 50 ரூபாய், 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாயோ காசை பணத்தை வைத்து கொடுத்து விட்டோம், என்னுடைய பணி முடிந்து விட்டது, நான் என் கடமையை செய்து விட்டேன், நான் கிறிஸ்தவனுக்குரிய கடமையை எல்லாம் செய்து விட்டேன் என்று திருப்திப்பட்டுக் கொள்வதல்ல. ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இதுதான் தோழமையாக இருப்பது, இதுதான் தோள் கொடுப்பது. இயேசுவின் நற்செய்தி பணியில் இயேசுவோடு சீமோனை போல நான் தோள் கொடுக்கிறேன், நற்செய்தி அறிவிப்பதற்கு என்னுடைய பங்களிப்பை கொடுக்கிறேன் என்று சொல்லி தாழ்ச்சி உணர்வோடு நாம் கடவுளுடைய பணியில் பங்கெடுப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவன் என்பதற்கான அடையாளம், இயேசுவின் சீடன் என்பதற்கான அடையாளம்.